ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பன்னீர் குருமா எப்படி செய்றாங்கிறது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லா நல்லா செம்மையா வந்திருக்கு. ஸோ இது ஈஸியா வந்து அம்மா ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ பன்னீர் குருமா செய்ய தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வெங்காயம், கொஞ்சமா பச்சை மிளகா, ஒரு தக்காளி, பச்சை பட்டாணி கொஞ்சமா, அப்புறம் பன்னீர் மெயினா, ஆ துருவுன தேங்காய், முந்திரி, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு அவ்வளோதான். அடுத்து வந்து கடாயில கொஞ்சமா தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட்டு பட்டை, லவங்கம் போட்டுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சமா சீரகம் போட்டுக்கங்க. அடுத்து இஞ்சி, பூண்டு முழுசாவே நீங்க போட்டுக்கலாம். கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. போட்டுட்டு லைட்டா வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ நல்லா வதங்குனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ மீடியமான ஒரு சூட்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் வதக்கலாம். ஸோ ஜாஸ்தியா வைக்க வேணாம். தீஞ்சு போயிடும். ஸோ மீடியமான சூட்ல வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நல்லா துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு 1லேருந்து 1 1/2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிங்க. வதக்குனதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கங்க. ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்ல ஒரு மிதமான சூட்ல வந்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா, ஸோ கொஞ்சமா கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் திருப்பி வந்துட்டு நல்லா வதக்கிட்டு, இத தனியா எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். அரைச்சு தனியா எடுத்துக்கலாம். இப்போ வந்து வதக்குனதெல்லாம் வந்து மிக்ஸியில போட்டு மசாலா பண்ணியாச்சு. மசாலா பண்ணதுக்கப்புறம் வந்து கடாயில கொஞ்சமா லைட்டா வந்து எண்ணெய் எடுத்துக்கங்க. ஸோ எண்ணெய் லைட்டா சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இதில வந்து என்னன்னா, வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ டைம் எடுக்குது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு வந்து ஒரு லைட்டா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்க ஆரம்பிச்சோம்னா வந்து சீக்கிரமா வதங்கிக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணலான்னா, கொஞ்சமா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு எங்க? ஸோ உப்பு லைட்டா ஆட் பண்ணிட்டு, இப்போ வதக்குனீங்கன்னா, சீக்கிரமா உங்களுக்கு ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆனதுக்கப்புறம் வந்து லைட்டா மஞ்சள் ஆட் பண்ணிக்கங்க. மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா உப்பு சேர்த்தே ஆகணும். ஏன்னா முன்னாடி கொஞ்சமா போட்டு வதக்கியிருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு டேஸ்ட்டுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு மிக்ஸியில அரைச்சு. ஸோ அத வந்து இப்போ வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா, பச்சை பட்டாணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அம்மாவோட புது ஸ்டைலு. ஸோ ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னா, லாஸ்ட்டா மெயினு அதுதான் என்னன்னா பன்னீரு. ஸோ இந்த பன்னீர் நாங்க என்னன்னா, கடையில வாங்கல. அம்மாவே செஞ்சது இது. ஸோ இது நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து பன்னீர் எப்படி செய்றதுங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பன்னீர் வந்து இப்போ போட்டுக்கலாம். பன்னீர போட்டுட்டு, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம லைட்டா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காகன்னா, அடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து அப்படியே கொதிக்க விட்டுறலாம். அ ஒரு மேல ஒரு பிளேட் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் போதும். மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா, ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஸோ 10 நிமிஷம் ஆயாச்சு. மூடி எடுத்துடலாம். ஸோ நல்லா கொதிச்சு, நல்லா ரெடி ஆயிருக்கு. கலர்ஃபுல்லா வந்திருக்கு. ஒரு டைம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுங்க.
ஸோ இதில் லைட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிங்க. ஸோ தனியாக பவுலில் எடுத்து வச்சாச்சு. செம்மையாக வந்திருக்கு, அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.